Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 12th biology top most இருக்கக்கூடிய top 13 5 mark questions தான் பார்க்க போறோம். ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 மார்க்ஸ் புக் பேக்லேருந்து தான் கேட்குறாங்க. ஒரு சில கொஷின்ஸ் வந்து இன்டீரியர் சரிங்களா. இப்போ 5 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா 2 வந்து புக் பேக்கு, 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர், இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ பாட்னியை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் படிக்கும்போது ஃபஸ்ட்டு 2 லெசன் 5 மார்க்ஸ் சரிங்களா. இது படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இயர் கொஷினு. ஸோ இதில் 21வது கொஷின் அல்லது பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்த்திருவாக்கத்தில் உள்ள படிநிலைகள், இது ஃபஸ்ட் லெசனில் இருக்குது. அதுக்கடுத்து பசுகணிகம் சார்ந்த பாரம்பரியம், இது வந்து செகண்ட் லெசனில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒரே டைமில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் லெசன் அண்டு செகண்ட் லெசன். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து 6, 7, 8 இது ஒரு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். 9, 10 சரிங்களா, இது ஒரு கேட்டகரி. ஸோ ஒன்று கேட்டாங்க அப்படின்னா 6, 7, 8லேருந்து ஒரு 5 மார்க்ஸு, 9, 10 இதுலேருந்து என்ன பண்ணலாம், ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இங்கே 10வது லெசன்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து 5வது லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. சாரி 5 இல்லை 4வது லெசன்லேருந்து சரிங்களா. இங்கே வந்து 2 விதமாக பிரிச்சுக்கலாம். 1 to 5, 6 to 10 சரிங்களா, இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இங்கே 1 to 5 படிச்சிங்க அப்படின்னா 2 5 மார்க்ஸும், 6 to 10 படிச்சிங்க அப்படின்னா 2 5 மார்க்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 4th லெசன் சரிங்களா. தனிசெல் புரதத்தோட என்றால் என்ன, அவற்றின் பயன்பாடு, இது வந்து 4th லெசனு. சிறுதானியங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா 10th லெசன். ஸோ இங்கே வந்து 1, 2, 4 இந்த 3 லெசன் படிச்சிருந்தீங்கன்னா 3 5 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. நம்ம 2 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ அடுத்த இயர் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். இங்கே வந்து வறண்ட நில தாவரத்தோட உள்ளமைப்பு பண்பு கேட்டிருக்காங்க. இது 6வது லெசனில் நம்ம பார்க்கலாம். நீ எறிந்த தாவரம் சரிங்களா, அது செயலாக்கம் மூலமாக இருந்து இது 10வது லெசனில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். காற்று மகரந்த சேர்க்கை மலரில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட் லெசனு, முழுமையற்ற ஓங்குதன்மை செகண்ட் லெசன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 to 5 வந்து நல்லா படிச்சிங்க. அதில் ஃபஸ்ட் லெசனு செகண்ட் லெசன் சரிங்களா, இதில் 2த்துலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் கண்டிப்பாக உண்டு. அதுக்கடுத்து தேர்ட் லெசனு 4th லெசன். ஸோ இதில் 2த்துலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்னது உண்டு. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 6, 7, 8 ஸோ இந்த 3 லெசன் படிச்சிங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்து 9, 10 இந்த லெசன்ஸ் படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அதில் 10 வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஈஸி தான். இருந்தாலும் நமக்கு வந்து ப்ரிடிக்டாக இதுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து 4 5 மார்க்ஸ் தான். எத்தனை லெசன் படிக்கணும்னா 10 லெசன் வந்து படிக்கணும் சரிங்களா. அதனால் இதெல்லாமே மைண்டில் வச்சிங்க. ஸோ இந்த டாப் மோஸ்ட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லெசன் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். அந்த கொஷினை பாருங்கள். அதர்வைஸ் புக் பேக்லேயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருந்தோம், அதெல்லாம் பாருங்கள். எனக்கு அதெல்லாமே 10ல் அப்படின்னா மட்டும் இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டாப்பிக்லேயும் சொல்லாத கொஷின்ஸாக புதுசாக எடுத்திருக்கு சரிங்களா. ஃபைனலாக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் இது மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, இதையும் சேர்த்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதை படிங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நம்ம லெசன் வைஸாக சொன்ன 5 மார்க்ஸும் புக் பேக்கில் சொன்ன 5 மார்க்ஸும் அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக பாருங்கள். ஸோ அதில் இல்லாத கொஷின்ஸாக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா மோர் கொஷின்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்காக இந்த இது. ஸோ ஃபஸ்ட் லெசனை பயோபாட்னியை பொறுத்த வரைக்கும் நிறையா கொஷின்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. நம்ம இயர் வைஸ் கொஷின் கம்பாரிசன் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியஸ்ட் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கையோட வகை காற்று இருக்குது சரிங்களா. அனிமோஃபில்லி, அதுக்கடுத்து பூச்சி எண்டமோஃபில்லி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பறவை ஆர்னித்தோஃபில்லி, இதெல்லாமே இருக்குது. இது ஈஸியஸ்ட்டு 5 மார்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவுரா கனி, அதுக்கடுத்து அதாவது பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல்கரு நிலை, அது வந்து பாலி எம்பிரியானி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதுக்கடுத்து இன்னும் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டிஎஸ் ஆஃப் ஆந்தர், இதெல்லாமே கேட்கக்கூடிய கொஷின். மகரந்த பெயன் குறுக்குவெட்டு தோற்றம். அதுக்கடுத்து எல்எஸ் ஆஃப் ஓவியூ சரிங்களா. சூலின் நீள்வெட்டு தோற்றம் விவரி, இது எல்லாமே இருக்குது சரிங்களா. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியராக ரொம்ப இன்டீரியராக கேட்கணுன்னா அந்த மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கான உத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கான
அந்த பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, ஏன் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து வந்தீங்கன்னா அந்த சால்வியாலில் இருக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை, பாலினேஷன் இன் சால்வியா, சூழ்களின் வகை, சூழின் அமைப்பு, சரிங்களா, டைப்ஸ் ஆஃப் ஓவில், ஓவிலோட ஸ்ட்ரக்சர். ஸோ சொல்கிறத முழுமையாக கேளுங்க, அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ கருவுறுதல் நிகழ்வின் பல்வேறு படிநிலை, ஸ்டெப்ஸ்னல் மாடின் ஃபெர்டிலைசேஷன். ஏன்னா இது வரைக்கும் இது வந்து கேட்கல. ஸோ இன்டீரியராக கேட்கணும்னு நினச்சா கேட்கலாம். ஸோ படிக்க முடிஞ்சால் படிங்க, இல்லைனா விட்டுருங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கடுத்து செகண்ட் லெசனை வந்தீங்க அப்படின்னா, செகண்ட் லெசனில் இந்த 2 கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஒன்று இந்த பசுங்கணிகம் சார்ந்த பாரம்பரியம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த முழுமையற்ற ஓங்குதன்மை, சரிங்களா, இன்கம்ப்ளீட் டாமினன்ட் அப்படிங்கிறது. இந்த 2 கொஷின் அதிகமாக வருது. அதனால் செகண்ட் லெசனை அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ், அதாவது ஓங்குதன்மை மறைத்தல், இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். முழுமையற்ற ஓங்குதன்மை, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு, ரெண்டுத்துக்குமான வேறுபாடு, சரிங்களா, அந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், கோதுமையில் நடைபெறக்கூடிய பல்காரணி பாரம்பரியம். அதுக்கடுத்து ஒரு பண்பு கலப்பு இருக்குது, இரு பண்பு கலப்பு, அதெல்லாமே ஈஸி தான், முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து பாருங்கள், சரிங்களா. அதுக்கடுத்து இன்னும் கேட்கணும் அப்படின்னா கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படிங்கிற கொஷின்ஸ் இருக்குது. தொடர்ச்சியற்ற வேறுபாடு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அவ்வளோதான் செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. அதை பார்த்துட்டிங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கிடையாது. மடியத்தின் முக்கியத்துவம், சரிங்களா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி அப்படின்னு இருக்கும். குறுக்கேற்றத்தோட செயல்முறை, கிராசிங் ஓவர் ப்ராசஸ்ஸு, அதோட முக்கியத்துவம், சரிங்களா, சிக்னிஃபிகன்ஸு, அதை வந்து என்ன பண்ணுறேங்க, படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஷின்ஸு. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோம் அப்நார்மாலிட்டிஸ் இந்த மாதிரி கேட்பாங்க, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஃபோர்த் லெசன் வந்தீங்க அப்படின்னா மரபணு மாற்றப்பட்ட உணவோட நன்மை தீமை, அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு, மெரிட்ஸு டிமெரிட்ஸு, பருத்தி நன்மை தீமை, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் பீட்டி காட்டுன்னு, பல்வேறு வகையான ஒற்றியெடுப்பு முறை, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங், இது பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனி செல் புரதம், அதை வந்து சொல்லியாச்சு, அந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன், சரிங்களா, அந்த கொஷினை வந்து என்ன பண்ணுங்கள், பார்த்துருங்க, சரிங்களா. உயிர் தொழில்நுட்பியலோட முக்கியத்துவம் அல்லது பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஃபிஃப்த் லெசன் வந்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் லெசனில் இந்த 3 5 மார்க்ஸ் தான். திசு வளர்ப்போட பயன், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரு, திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கை, பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரு, புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு, சரிங்களா, புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் 5 மார்க்ஸு. இதை தாண்டி அங்கே 5 மார்க்ஸ் வந்து கிடையாது. அதுக்கடுத்து 6th லெசன் வந்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான இடைச்செயல் இருக்குது, சரிங்களா, ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸ் வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து நீர்வாழ் தாவரம், சரிங்களா, ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதோட கேரக்டரு, சாயில் ப்ரொஃபைல், இது எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து வறநில தாவரத்தோட உள்ளமைப்பு, அதோட புறமைப்பு, ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டோட அனாட்டமிக்கல் கேரக்டரு, மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், இந்த மாதிரி கேட்கலாம், நிறைய இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, வறநில தாவரத்தோட உள்ளமைப்பு பண்பு அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் இந்த கொஷின் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ படித்து முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து சிதைவு செயல்முறை, படித்து முடிஞ்சால் படிச்சுருங்க, இல்லைனா விட்டுருங்க. அதுக்கடுத்து வழிமுறை வளர்ச்சியோட முக்கியத்துவம், அது வந்து பார்த்துருங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான்ட் சக்சஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது வந்து பாருங்கள். ஸோ இது வந்து 7th லெசனில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து சூழல் மண்டலத்தின் வகை, டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்னு இருக்கும், அது வந்து என்ன பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து 8வது லெசனு, ஸோ இந்த 6, 7, 8, ஸோ இந்த லெசன்ஸ்லேருந்து க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். க்ரியேட்டிவ்னால் ஜென்ரலாக இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து என்ன பண்ணுவீங்க, எப்படி வந்து சரி பண்ணுவீங்க, அந்த மாதிரியான கொஷின்ஸு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரியும் பார்த்துங்க. வேளாண் காடு, அக்ரோ ஃபாரஸ்ட்ரியோட நன்மை, காடழிப்பு விளைவு, எஃபெக்ட் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது, இந்த கழிவு மேலாண்மைலாம் நமக்கு வந்து கிடையாது. ஸோ இந்த நீர் சேமிப்பு இதெல்லாமே இருக்குது, சரிங்களா, மழைநீர் சேமிப்பு, இந்த மாதிரி புக் பேக்கில் வந்துடும், அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 9th லெசனு. 9th லெசன் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கலப்புறுத்தின் வகையை படிச்சுருங்க, டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடேஷனு. 2வது பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடிங். ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து தேர்டாக செயற்கை தேர்வு முறை, ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் மெத்தட், இதை பாருங்கள். ஸோ 9th லெசனில் 5 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா இதுதான் கேட்பாங்க. ஸோ ஃபைனலி 10th லெசனு. ஸோ 10th லெசனில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா இருக்குது. இயர் வைஸ் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. மெடிசன் பிளான்ஸ், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், சரிங்களா, உங்களால் எது படிக்க முடியுமோ அதெல்லாமே படிச்சுங்க. இந்த காளான் வளர்ப்புலாம் நமக்கு கிடையாது. இந்த உயிரி பூச்சி கொல்லி, சரிங்களா, பயோ பெஸ்டிசைடு, உயிர் பூச்சி விரட்டி, பயோ ரிப்லண்ட். பூச்சிக்கொல்லி அப்படின்னா என்ன சொல்கிறது, மிளகாய், அதுக்கடுத்து பூண்டு, இதெல்லாமே போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது.
பூச்சி விரட்டினா அந்த வேப்பிலையை வச்சு ரெடி பண்ணுறது. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. அதை வந்து என்ன பண்ணிங்க பார்த்துங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சொல்கிறேன், 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் நல்லா படிச்சுருங்க பயோ பாட்னியில். அதுக்கடுத்து 10th லெசன் நல்லா படிச்சுருங்க. 3 and 4 இது வந்து என்ன பண்ணுறங்க நல்லா படிச்சுருங்க. ஸோ இதை படித்தாலே இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். இதுலேருந்து கேட்டாங்கன்னா ஒரு 5 மார்க்ஸு, இதுலேருந்து கேட்டாங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ், கிட்டத்தட்ட 3 5 மார்க்ஸ் வந்து ரெடி. அண்ட் 4th ஒன் 5 மார்க்ஸ் தான். 6 7 8 இருக்கலாம், அல்லது 9 5 சரிங்களா, இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ அதனால் ப்ரைமரியாக இந்த லெசன்ஸில் சரிங்களா 1 to 4ம் அதுக்கடுத்து 10 இது வந்து என்ன பண்ணுங்க நல்லா பாருங்கள் சரிங்களா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பயோசுவாலஜி. ஸோ பயோசுவாலஜி வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. அதுக்கடுத்து போதை, இது வந்து நமக்கு 7th லெசனில் பார்க்கலாம். அதுக்கடுத்து பரிணாம இது 6வது லெசனில் பார்க்கலாம். உயிரிய பல்வகை பாதுகாப்பு இது வந்து 11வது லெசனில் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து இன்னொரு இயர் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். இது அடுத்த இயர் கொஷினு மனித விந்துசெல்லின் அமைப்பு. ஸோ இது வந்து செகண்ட் லெசனு. இம்னோகுளோபினோட அமைப்பு இது வந்து 7th லெசன் இந்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கடுத்து புரத உற்பத்தி சரிங்களா, இது வந்து 4th லெசன் அண்டு 5th லெசன் இந்த மாதிரி வரும். உயிரிய பல்வகை இருப்புக்கான காரணம் சரிங்களா, இந்த 11வது லெசன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு கொஷின் மாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்டிப்பாக கேட்குறாங்க. இந்த உயிரிய பல்வகைத்தன்மை இங்கே பார்த்தீங்கன்னா உயிரிய பல்வகைத்தன்மை இருக்குக்கான காரணம் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க. ஸோ பாட்னி சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் ஸோ 1 2 3 இந்த லெசன்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா படிங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக 11 12 ஸோ 10 இந்த 3 லெசன் படிச்சிங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் அட்டன் பண்ண முடியும். இந்த 3 லெசன் படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் நெக்ஸ்ட்டு 4 5 6 இது படிச்சிங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் அட்டன் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 படிக்கிறது ஈஸி, அதனால் இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம் அட்டன் பண்ணிடலாம். 10 11 2 இது வந்து ஈஸி, அதனால் இதுலேருந்து என்ன பண்ணிடலாம் ஒரு 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 7வது லெசனு இந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க 4 5 6 7. ஸோ இதுலேருந்து கேட்குறப்ப ஒரு 5 மார்க்ஸ் வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பாக 4 5 6லேருந்து தனியாக ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதுக்கடுத்து 7 8 9 சரிங்களா, இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க ஒரு 5 மார்க்ஸ். அதில் அதிகப்படியாக 7வது லெசன்லேருந்து நமக்கு என்ன உண்டு அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் 5 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த லெசன்ஸ் வந்து பார்த்துருங்க. ஸோ பயோசுவாலஜிக்கும் அதே போல் தான், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறமா இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள் சரிங்களா, புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெசன் வைஸாக நம்ம வந்து அப்டேட் பண்ண கொஷின்ஸ் அது எல்லாமே பாருங்கள். ஸோ லாஸ்ட் டைம் பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கு இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுவோம். ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் கண்ணீன பெருக்கம் படிச்சுருங்க, பார்த்தினோஜெனிசிஸு அதோட டைப்ஸு, பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஞ்சுகேஷன், இதுதான் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். இதுதான் கேட்பாங்க, இல்லைனா அதில் 5 மார்க்ஸ் இல்லை. செகண்ட் லெசன் வரும்போது மாதவிடாய் சுழற்சியோட பல்வேறு நிலை, எக்ஸ்பிளைன் மென்சுரல் சைக்கிள், அண்டர்செல் மற்றும் விந்து செல்லோட அமைப்பு. இது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சுவாலஜி எக்ஸாம்ஸில் 2 மார்க்ஸ் கொஷினில் என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இணைப்பெருக்க துணை தொழில்நுட்பம், அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி ஏஆர்டின்னு சொல்லுவோம், மல்ட்டத்தன்மை அதுக்கான காரணங்கள், ரீசன் ஃபார் இன்ஃபெர்டிலிட்டி. அதுக்கடுத்து ஃபோர்த் லெசன் வந்தீங்கன்னா குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் அதோட பயனு, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங் சொல்லுவோம். அதுக்கடுத்து RH காரணியின் மரபு கட்டுப்பாட்டை விவரி. ஸோ இந்த 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க, ஜெனட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் ஜெனட்டிக் ஃபேக்டர் சரிங்களா, RH ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து மனித மரபணு திட்டம் முக்கிய இலக்கு சிறப்பு அம்சம் சரிங்களா, இந்த மனித மரபணு திட்டத்தை பற்றி இந்த டைம் கேட்டிருந்தாங்க. கோல் ஆஃப் HGP எங்கெங்கே மனித மரபணு திட்டம்னு வருதோ 5வது லெசனில் அது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து நியூக்ளியோசோம் உருவாக முறை, ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோசோமே, இது இன்டீரியர் கொஷின்ஸ் தான், அது வந்து பார்த்துருங்க. ஸோ இதிலே நம்ம வந்து அந்த லெசன் வைஸாக சொன்ன இம்பார்ட்டன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் 5th லெசன் சரிங்களா. அதுக்கடுத்து 6வது லெசனில் பார்த்தீங்கன்னா டார்வினிய கோட்பாடுகளுக்கான முக்கிய எதிர்கருத்து, அப்ஜெக்ஷன் ஆஃப் டார்வினிசம், ஹார்டி வீன்பெர்க்கோட சமன்பாடு சரிங்களா, பிரின்சிபல் ஆஃப் ஹார்டி வீன்பெர்க்கு. அதுக்கடுத்து 7வது லெசனை பொறுத்த வரைக்கும் நிறையா கொஷின்ஸ் வந்து உண்டு.
இங்கே 7வது லெசன் இந்த நோய்களை பற்றி படிச்சுக்க சொன்னோம், அதை வச்சு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிள், இம்யூனோகுளோபின், இந்த 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கலாம், ஸோ அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 8வது லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பு மருந்து வேக்சின், அதோட டைப்ஸ், இது வந்து என்ன படிச்சுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 9th லெசன் வந்தீங்க அப்படின்னா நுண்ணுயிர். ஸோ நமக்கு வந்து 8th லெசன் இருக்கும், அவ்வளோதான். நுண்ணுயிர் எரிபொருள் கலன், அதை பற்றி விவரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 9th லெசனு. ஸோ 9th லெசன் வந்தீங்கன்னா இது 10ன்னு இருக்குது, மாற்றிங்க, இதெல்லாமே 9th லெசனு. மறுசேர்க்கை இன்சுலின், இதை பற்றி நல்லா படிச்சிங்க. ஏடிஏ குறைபாடு, அதை பற்றி நல்லா படிச்சு வச்சுங்க. உயிர் தொழில்நுட்போட பயன்கள், இந்த மாதிரி பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து 10வது லெசனு. ஸோ 10வது லெசன் வந்தீங்கன்னா மண்ணின் பண்பு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயிலு, நிலவாழ் உயிரினங்கள் காணப்படும் தகவமைப்பு. ஸோ இந்த 5 மார்க்ஸ் வந்து இந்த வாட்டி என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா நீர்வாழ் உயிரினம் இதெல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, படித்து வச்சிங்க. அதுக்கடுத்து 11வது லெசன் உயிரிய பல்வகைத்தன்மை இழப்புக்கான காரணம், லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து உயிரிய பல்வகை எவ்வாறு பாதுகாப்பீங்க, ஹவு டு ப்ரொடெக்ட் பயோடைவர்சிட்டி, இதில் ஜென்ரல் கொஷின்ஸ் வரும். 11வது லெசனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஷின்ஸ் வரும். அதுக்கடுத்து 12வது லெசனில் வேளாண் வேதிப்பொருள், இது இந்த டைம் 3 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. அக்ரோ கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது. மாசுபாடோட மேலாண்மை, முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் படிக்க முடியுமோ அது எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, படித்து வச்சிங்க. ஸோ இதுலேருந்து ஜென்ரல் கொஷின்ஸ் வந்து வரும், குறிப்பாக 10, 11, 12 இதுலேருந்து ஜென்ரல் கொஷின்ஸ் வந்து வரும். சுவாலஜி படிக்கிறப்ப 1, 2, 3 இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 10, 11, 12 இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸு. அதுக்கடுத்து 4, 5, 6 ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸ். அதுக்கடுத்து 7, 8, 9 இதுலேருந்து என்ன வருது அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி லெசனை சூஸ் பண்ணிங்க. 1 to 3 படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். 10, 11, 12 படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ். நம்மளுடைய நல்ல நேரம் இது எல்லாமே எய்தர சாய்ஸில் அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், மனித விந்துசல், இது வந்து 2nd லெசனில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து உயிரிய பல்வகமை, இது வந்து 11வது லெசனில் இருக்கக்கூடியது. ஸோ அப்போ நம்ம 1, 2, 3 சரிங்களா, இது அதுக்கடுத்து 10, 11, 12 இந்த 6 லெசன் படித்தோம்னா 2 அட்டன் பண்ணிடலாம். இப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஸோ அதுக்கடுத்து இன்னொரு இயர் கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே இருக்கிறது லாஸ்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கேயும் என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். ஃபுல்லாக படிக்கிறவங்க படிச்சிங்க. அப்படி படிக்க முடியாத சூழ்நிலை இந்த மாதிரி படித்தா கூட நம்ம அட்டன் பண்ண முடியும். 6 லெசன்ஸ் படித்தா கூட ஒரு 5 மார்க்ஸ் சரிங்களா. அதனால் 1, 2, 3 ஒரு 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் 10, 11, 12 ஸோ இந்த 6 லெசன் படிச்சிங்கன்னா 2 5 மார்க்ஸ் வந்து எய்தர் ஆரில் மாற்றி வேறு ஒரு லெசனில் இருந்தால் தாராளமாக என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.